செய்திகள். வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு மில்லியன் கணக்கில் செலவு. லண்டனுக்கு செல்ல முயன்ற நால்வர் பரிதாபமாக உயிரிழப்பு. அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் சரத் பொன்சேகா நீக்கம். பஸ்ஸில் பயணித்தவர்கள் மீது வாள்வெட்டு, யாழில் சம்பவம். புத்தர் சிலையை திருடிய தேரர் கைது. வாகனம் வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி தகவல். போலீசார் இனி இதை செய்யக்கூடாது, வெளியான சுற்றறிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு 600 தொடக்கம் 800 மில்லியன் ரூபாய் வரை தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக அச்சகத்தின் தலைவர் கங்கா கல்பானியில் எனக்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வாக்குச்சீட்டின் அளவை பொறுத்து இந்த தொகை குறைக்கப்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அச்சிடுவதற்கான உரிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் என அரசாங்க அச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பிரித்தானியாவுக்கு செல்ல முயன்ற 4 புலம்பெயர்ந்தோர் படகு கால்வாயில் கவிழ்ந்ததில் உயிரிழந்திருப்பதாக பிரெஞ்சு கடலோர காவல்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு பிரான்சில் உள்ள பவுலோஜின் ஷுவமேர் கடற்கரையில் மொத்தம் 67 பேர் படகில் பயணித்துள்ளனர். அவர்களில் 63 பேர் 4 கப்பல்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் கூறினார். இதேவேளை இந்த ஆண்டு மட்டும் பல ஆயிரம் பேர் சிறிய அதிக சுமை ஏற்றப்பட்ட படகுகள் வழியாக பிரித்தானியாவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் சரத் பொன்சேகாவை நீக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கட்சிகளின் அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் இவ்விடயம் தொடர்பாக நன்கு ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அத்துடன் அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றில் வேட்புமனு வழங்குவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் பேருந்தின் சாரதி மற்றும் பயணி ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நேற்று வெள்ளிக்கிழமை பயணித்த பஸ்ஸில் கைதடி பகுதியில் வைத்து 2 இளைஞர்கள் ஏறியுள்ளனர். பின்னர் இந்த இளைஞர்கள் இருவரும் அரியாலை பகுதியில் வைத்து பஸ்ஸில் இருந்து இறங்கி நடத்துனருடன் முரண்பட்டுள்ளனர். இதன் போது சாரதியும் பஸ்ஸில் பயணித்த பயணி ஒருவரும் அவர்களை சமரசப்படுத்த முயன்றுள்ளனர். இதன் போது இந்த 2 இளைஞர்களும் திடீரென தாம் மறைத்து வைத்திருந்த வாளினை எடுத்து அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலில் சாரதி மற்றும் பயணி ஆகியோர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ரம்புக்கனை புவக் மோட்டையில் உள்ள விகாரையை உடைத்து பெறுமதியான புத்தர் சிலையை திருடிய தேரர் உட்பட 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரம்புக்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களால் திருடப்பட்டு பெறுமதியான புத்தர் சிலையை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு பரிசோதனை அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது. வீதியில் பயணிக்கும் இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் 07035000525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடுகளை அனுப்ப சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தசுன் கமகே குறிப்பிட்டுள்ளார். வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் புகை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என தசுன் கமகே சாரதிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றார். போலியான தந்திரோபாயங்கள் மூலம் புகை பரிசோதனை சான்றிதழை பலர் பெறுகின்ற போதிலும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் வீதியில் வாகனங்கள் செலுத்தும் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். அதிக புகை வெளியேறுவதை அவதானிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராக பராமரிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் இல்லையெனில் வாகனத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார்.
போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கும் வகையில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். போலீசாரினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கி குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் இந்த நிலைமையை மேலும் கட்டுப்படுத்தும் வகையில் குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.